friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 20. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். 20 days எப்படி போச்சுனே தெரியல. இன்னும் ஒரு 30 days வந்து இருக்கு. சூப்பரா வந்து பண்ணி முடிக்கணும். நம்ம கோல் அந்த இதுக்குள்ள கரெக்டா வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருங்க. கிட்ட ஒரு மாசம் இருக்கு கரெக்டா. இன்னும் இன்னைக்கு என்ன எத்தனாம் தேதினு கூட எனக்கு மறந்துருச்சு பாருங்க. மார்ச் 20 அப்படின்னா ஏப்ரல் 20க்கு மேல வரும். சோ 1 மந்த்துக்குள்ள சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறோம். சரிங்களா? எல்லாருமே வாங்க இன்னைக்கு டவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹேர் ஃபால் வந்து இருக்கு. ஹேர் லாஸ் ஆகுதா சிஸ்டர், ஹேர் ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு நான் என்ன சொல்றேன், கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் எடுக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும். ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்கும். ஸ்கின் ஒயிட்னிங் எல்லாமே வந்து நல்லா ஆகும். சரிங்களா? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு பற்றாக்குறையா எதுவுமே எடுத்துடக்கூடாது. கரெக்டா சாப்பாடு எடுத்துக்கும் போது நல்லா இருக்கும். என்னோட ஹேருக்கு எல்லாம் குறைச்சல எல்லாருமே பாத்துருப்பீங்க இல்லையா? சோ நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், கரெக்டா புரோட்டீன் ஃபைபரை நிறைந்ததா வந்து எடுத்துக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. நெல்லிக்காய் ஜூஸ், கருவேப்பிலை எல்லாம் சோறுல வந்து சாப்பிடும் போது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒதிக்கெல்லாம் வச்சிடாதீங்க. அதெல்லாம் சாப்பிடுங்க. சரிங்களா? ஹெல்தியா சாப்பிடும் போது எல்லாமே சரியாயிடுங்க. இந்த ஆயில் வாங்கி நான் யூஸ் பண்றோம், இந்த ஆயில் வாங்கி, அதெல்லாம் பிரச்சனை. நம்ம ஒரு விஷயம் இன்டேக் பண்றோம்ல, அது மூலமா தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? சோ அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மில்லட் சேமியா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாமா? அந்த வரகு, குதிரைவாலி, அதுக்கப்புறம் திணை, இதுல எல்லாம் கிடைக்கிற சேமியா சாப்பிடலாமான்னு கேட்டதீங்க. சாப்பிடலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் அதுலயே வந்து பாஸ்தா, நூடுல்ஸ் எல்லாமே வருது, சாப்பிடலாம் சிஸ்டர். என்னோட ஏஜ் மாதிரி நிறைய பேர் வந்து இருந்திருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க 95ல நான் வந்து இந்த மந்த் சிஸ்டர், இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன ஒரு மந்த் வந்து மாறி இருந்தோம். ஒரு சிஸ்டர் எல்லாம் 27 மே 27, நான் 25 27 அந்த மாதிரி ஈக்குவலாவும் இருந்தோம். சோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரியில இருக்கீங்க. சூப்பர். அதுக்கப்புறம் என்னோட நேட்டிவ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட நேட்டிவ் அப்ப நான் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அதுக்கப்புறம் நான் இப்ப கல்யாணம் பண்ணி போயிருக்கிறது வந்து பரமக்குடி பக்கம். சரிங்களா? சோ அப்புறம் என்னோட ஏஜ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் 29 என்னோட ஏஜ். உங்களோட லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருந்தீங்க. என்னோடது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். என்னோட மாமாவை, எங்க அம்மாவோட சித்தி பையனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன். அக்கா பொண்ணதான் அக்கா பொண்ணு என்னை வந்து கட்டியிருக்காங்க. சோ என்ன பத்தின டீடைல்டு வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க, தேவைன்னா பாருங்க. சரிங்களா? ரவை வந்து யூஸ் பண்றீங்களா? அது என்ன ரவை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. வெள்ளை ரவை தான் சிஸ்டர் யூஸ் பண்றோம். வெள்ளை ரவை வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மைதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, கோதுமையில இருந்து வர்ற ஒரு பகுதி, ஹெல்தியான ஒரு விஷயம் தான். சோ சாப்பிடலாம். அப்புறம் இந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சியோட ரெசிபி நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் குடிக்கும் போதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அப்படி கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி ரெசிபி டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே வரும். சரிங்களா? பாருங்க, ஈஸியா பண்ணிடலாம். அப்புறம் வந்து கனகாக்கா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 3 monthsக்கு அப்புறம் வந்து மெசேஜ் பண்றாங்க. நீ கமெண்ட் போட்டிருந்தீங்க அவங்களோட போன் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்து அது வரைக்கும் உங்க பட்டன் போன் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னைக்கு போன் வந்ததுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுவும் என்னோட பிள்ளைங்கள்ல இருந்து, அம்மாச்சில இருந்து, மாமால இருந்து எல்லாரையும் கேட்டு எப்பவுமே என்னை வந்து உடன்பிறப்பேன்னு தான் சொல்லுவாங்க. சோ உங்களோட கமெண்ட் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அக்கா. பரவாயில்ல, நீங்க எனக்கு ஆனா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா எப்பனாலும் நீங்க வருவீங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. சோ அதே மாதிரி நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சரிங்களா? இன்னைக்கு வந்து ராகி இட்லி, அந்த ராகியும் கருப்பு கவுனி வச்சு ஒரு ரெசிபி போட்டிருந்தால எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு, ஐயோ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சூப்பர்னு. டேஸ்ட் உண்மையுமே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அப்படியே அப்போ இந்த தோசை சுடும் போது, அந்த இட்லி அவியும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அந்த வாசனை, அதுவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. என்னோட மாமியார் இருக்காங்கல்ல, அம்மாச்சி, அவங்க சொன்னாங்க அப்போ நாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அப்போ சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அவங்களுமே அவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டாங்க. இதுல எனக்கு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு சுட்டு தரியா அப்படிலாம் கேட்டாங்க. ஏன்னா அந்த மனமா சூப்பரா இருந்துச்சு. வெள்ளை
வெள்ளை மாவு தோசைக்கும் இதுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை, அதை விட இது ரொம்பவே நல்லா இருந்தது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. அடிக்கடி இதே நீங்க செஞ்சிடலாம். எங்க பிள்ளைங்க கூட சூப்பரா சாப்பிட்டாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது சரிங்களா. சோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் ரைஸை விட்டுட்டு நாம இப்படி சேஞ்ச் கூட ஆயிடலாம். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இட்லி தோசை எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி நான் ஷார்ட்ஸ்லயும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா. நிறைய சிஸ்டர் அது அந்த ரெசிபி ரொம்ப குட் ரெசிபி, சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்து ஸ்லிம்மா இருந்தாலும் எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றீங்க சிஸ்டர். வீடியோ போட்டு நீங்க சொன்னதை மட்டும் தான் நல்லா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர், எனக்குமே இதன் மூலமா நானுமே ஹெல்தியா இருக்கேன் சரிங்களா. எனக்கும் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அது போக ஒரு இந்த மாதிரி ஒரு என்னை வந்து நான் பிஸியா வச்சுக்கிறேன், அதுலயும் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. சோ எனக்கும் அதுல பலன் இருக்கு, உங்களுக்கும் அது பலன் இருக்கு. சோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு 5 kg ஆனாலும் இந்த கன்னத்துல வயிறு இதெல்லாம் தான் ரொம்ப பெருசாயிடும். அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கேஜியை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குறைஞ்சிருந்த டைம்லயும் நான் வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் போட்டிருக்கேன் நானு. சோ என்ன நான் அந்த மூலமா ஹெல்தியாவும் இருக்கேன் இல்லையா. சோ அதுனா என்னால மெயின்டைனும் பண்ண முடியும், வெயிட் லாஸும் வந்து பண்ண முடியும். சோ அதனாலதான் சரி, நிறைய பேர் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இதை வந்து நம்ம நல்லபடியா சொல்லலாம் அப்படின்னு தான். கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே, அதான் நான் சொல்லுவேன். எதுவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம், இப்ப என்ன சுத்தி எத்தனையோ பேர் வந்து என் ஹஸ்பண்டே எடுத்துக்கோங்க, அது போக சுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சைடு நிறைய பேர்ல வந்து ஃபேட்டா இருக்கவங்க இருக்காங்க. ஆனா என்னை பயன்படுத்திக்க தெரியல. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், கண்காணாத தூரத்துல இருந்து நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட கத்துக்கிட்டு பயன்படுத்திட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல. என்ன அதாவது சொல்லுவாங்க, பக்கத்துல இருந்து அருமை தெரியாதுன்ற மாதிரி என் கூடவே நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்காங்க. ஆனா அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பாருங்களேன், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஃபாலோ பண்ணலாம்ட்டு பண்றீங்க பாருங்க. சோ நீங்க மனசு வச்சா மட்டும்தான் முடியும். சோ அதனால ட்ரை பண்ணுங்க, எல்லாருமே முடியும். இப்போ நான் வந்து ஹெல்தியா சாப்பிடுறோம்னா என்னோட ஹேர் குரோத்துக்குமே நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது ரொம்ப. அப்புறம் வந்து இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் தான் சொல்லியிருந்தீங்க. எனக்கே ரொம்ப ஆசையா தான் இருக்கு அந்த சில்வர் பிளே பட்டனை வாங்கிடணும்ட்டு. ஆனா அதுக்கு வாய்ப்பு பார்க்கல, ட்ரை பண்ணுவோம். சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலி போன்ல எல்லாரையும், ஃப்ரெண்ட்ஸ் போன்ல எல்லாத்துலயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாங்க. சோ அந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே வந்து என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பண்ணுங்க. அது அப்படியே வந்து நம்ம வந்து வந்துடலாம் கூடிய சீக்கிரம். வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு அந்த இது இருக்கு இல்லையா, சில்வர் பிளே பட்டன் வாங்கிட்டு அப்படியே நம்மள வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர் எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, நம்ம முன்னாடி பேச முடியாங்க, பின்னாடி பேசியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி இப்பவே நான் நிறைய பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நம்மளோட வளர்ச்சியை அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். இருந்தாலும் அதை வந்து எங்க வீட்டுக்கு அப்படியே என் ஹஸ்பண்ட்டையும் என் மாமியார்ட்டையும் எங்க ஃபேமிலி சைடு எல்லார்ட்டையும் கொடுத்து அப்படியே என் பையன் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அதை கொடுத்து அப்படி சந்தோஷப்படணும், வீட்டுல அப்படியே முன்னாடி கெத்தா வைக்கணும், அது மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் வந்துட்டு இருக்கீங்க, சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. சோ அது கொஞ்சம் இன்னும் நிறைய கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா வந்து அந்த பிளே பட்டன் வாங்கிடுவேன் சரிங்களா. அதனால ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க உண்மையாவே நல்ல ஒரு மோட்டிவேட்டர் சிஸ்டர். அதனாலதான் இன்ன வரைக்கும் நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். எல்லாருக்குமே இதெல்லாம் கேட்கறதுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சோட உங்களோட ரிசல்ட் சொல்றீங்க. உங்களோட நேம் சொல்லி நான் வந்து அதை அனௌன்ஸ் பண்றேன் சரிங்களா. உங்களோட பேச்சு நேத்து நான் பேசியிருந்தேன் இல்லையா, சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சா டக்குன்னு க்ரோத் ஆயிரலாம், நம்ம இதைதான் பண்ணணும்ன்ற மாதிரி போனோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து வெரி ட்ரூ ஸ்பீச் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து என்னோட ஏஜ் இவ்வளோ, என்னோட ஹைட் இவ்வளோ, இதெல்லாம் சொல்லிட்டு நான் எவ்வளவு வெயிட் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் பொதுவாவே சொல்றேன், கூகுள்ல போயிட்டு ஐடியல் வெயிட் செக்னு போட்டீங்கன்னாவே வரும். அதுல உங்களோட ஏஜ், உங்களோட ஹைட், வெயிட் இதெல்லாமே போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து காட்டும் சரிங்களா. அதுதான் வந்து உங்களோட ஐடியல் வெயிட்.
புரோட்டீன் ஃபைபர்னா என்ன? புரோட்டீன் எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. புரோட்டீன் வந்து பயறு வகைகள், அதுக்கப்புறம் இந்த சிக்கன், மீன், சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் வந்து காய்கறி, பழங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. சோ நான் நிறைய டெய்லி காமிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த மில்லட் ரைஸ் எல்லாத்துலயுமே சொல்றோம் இல்லையா, நிறைய விஷயங்கள்ல இருக்கு. சோ நான் டெய்லியும் போட்டுட்டே இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? நைட் வந்து நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன் சிஸ்டர். நேத்து வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டேன் நைட்டு. வெயிட் வந்து மறுநாளே கெயின் ஆன மாதிரி இருக்கு. சடனா நீங்க வந்து சாப்பிடாம இருந்துட்டு வந்து சாப்பிடுறீங்க இல்லையா, அதனால கூட இருக்கலாம். சம்டைம் பிளக்சுவேஷன்ஸ் கூட இருக்கலாம். சோ அதனால அது பண்ணிக்காதீங்க. நான் வந்து அப்புறம் எப்படிதான் மெயின்டைன் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து மெயின்டைன் பண்றதும் போட்டிருக்கேன் வீடியோ. ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கலாம், ஏதாவது தூக்கம் இல்லாம இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் எடுத்திருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டதுனால மட்டும் இருக்காது. உங்களோட மெயின்டைனுக்காக நீங்க கேக்குறீங்க. மெயின்டைன்ல நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுதான் மெயின்டைன் பண்ணேன். போன மாசம் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதனால ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும் சிஸ்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மில்லட்டே பிடிக்கல சிஸ்டர். அது ரொம்ப ஸ்மெல் வர மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மில்லட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல நிறைய டஸ்ட் வந்து இருக்கும். சோ அதனாலதான். சோ சாம்பார் சாதம், பொங்கல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சோம்ல, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி, சிக்கன் பிரியாணி மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராவே இருக்கும். சுட சுட சாப்பிடணுங்க. இந்த மில்லட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆச்சுனாவே அது ஒரு மாதிரி பருக்க மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கும். சுட சுட சாப்பிட்டு பாருங்களேன், அமிர்தமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் ஹஸ்பண்ட் சொன்னாங்களா, வாஷிங் மிஷின் வந்து வாங்கி தரேன் நீ வெயிட் லாஸ் பண்ணினா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சூப்பர் 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 சிஸ்டர். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. இல்லைன்னா செல்ஃபா கூட இதை நீ செல்ஃபாவே நம்மளே யோசிச்சுக்கலாம். இதை நீ பண்ணினா நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கோல் வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் பண்ணணும் தான் கிடையாது. இதோ ஒரு விஷயம், இந்த ட்ரெஸ் போடணும், நம்ம அவங்கள மாதிரி பண்ணணும். நிறைய பேருக்கு எய்ம் இருக்கும்ல, அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. சோ அது ஏதாவது ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. கோதுமையில வந்து குருணை மாதிரி நொயின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து கிடைக்குது சிஸ்டர். போபால்ல இருப்பாங்க போல. கிடைக்குது சிஸ்டர். சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். அப்புறம் நான்வெஜ் எல்லாம் சமைக்கவே மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கே எங்க வீட்டுல சிக்கன் தான் நாங்க வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. சோ நான்வெஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லாவே சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல எல்லாருமே. ஆனா என்னைக்காவது தோணும் போது சாப்பிடுவோம். அது மந்த்லி ஒன்ஸா இருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸா இருந்தாலும் சரி, அது வந்து கணக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். சோ அதனாலதான். ஆனா முட்டை எனி டைம் நம்ம வீட்டுல வந்து இருக்கும். சோ இந்த கருவாடு அந்த மாதிரி விஷயம். ஆனா மீன், கறி எல்லாமே இப்ப தோணுச்சுன்னா எடுத்துருவோம். அதெல்லாம் ஆனா பிடிக்கும். ஆனா எப்பயாவது அதான் சொல்றேன், ஹஸ்பண்ட்க்கு இந்த கையில அடியானதுல இருந்து இந்த மீன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் அது மீன் வாங்கணும். இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. மீன் வாங்கிடுவோம். கறி இன்னைக்கு வந்து சிக்கன் செஞ்சாச்சு. சூப்பர் ரெசிபி வந்து இன்னைக்கு இருக்கு பாருங்க. நிறைய நான் வந்து போட்டிருக்கேன். நான் சோ அதனால அப்படியே நான் என்ன பண்றேன்ற மாதிரியே கொண்டு போறேன். அதுக்கப்புறம் வெயிட் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சிஸ்டர். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீடியோ பார்த்துதான் 4 kg இப்ப வந்து குறைச்சிருந்தேன். ஆனா ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வெயிட் வந்து கொஞ்சம் சரன் குறையிற மாதிரி இருக்கும். அதனால கவலையே படாதீங்க. ஸ்ட்ரக் ஆயிடுச்சா அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வேலை பாடியில் நடந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா குறையும் சிஸ்டர். எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்றது சரியா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்ணணுங்க. எப்பவுமே அது வந்து கரெக்டா தான் இருக்கும். இப்ப வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து 88ல இருந்து 86 வந்துட்டாங்க போல. செக் பண்ண அப்படி குறைஞ்ச மாதிரி காட்டுது. உண்மையாவே குறையுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், உண்மையாதான் குறையும். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உண்மையாதான் குறையும். சந்தேகமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பழைய சாதம் வந்து தண்ணியில ஊத்திட்டு கஞ்சி குடிக்கலாமன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எப்படி சிஸ்டர், வெள்ளை சாதமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது சாப்பிட்டுக்கலாம் சிஸ்டர் அளவா. இப்ப வந்து கொஞ்சம் கரெக்டா அந்த ஃபைபர் எல்லாமே நமக்கு வேணும். சோ அது மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. மில்லட் ரைஸ் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஈவினிங் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கல்லை அவிச்சு சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர். காலைல நீங்க எடுத்துக்கலைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்ல நைட்டு டின்னரா கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் காலம் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு ரெசிபி சூப்பரா இருக்கு. நான்வெஜ் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 60.80 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து நிறைய வார்ம் வாட்டர் தான் வந்து எடுத்துக்கேன். நார்மல் தண்ணி கூட நம்ம வந்து குடிக்கலாம். நிறைய ட்ரிங்க் எல்லாமே நம்ம வந்து காட்டிட்டு இருக்கோம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் தான் குடிக்கிறேன். அதுக்கப்புறமா அம்மாச்சி மாமாக்கெல்லாம் வந்து காலைல வந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது இல்லையா, ஸோ அதனால பிரெட் ஆம்லெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட் தான், ஸோ அதனால தான் அதை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லெட்டுக்கு வந்து முட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பீட் பண்ணி போட்டாச்சு ஆம்லெட்டு. அப்புறம் காஃபியும் வந்து போட்டுட்டா முட்டை ஆம்லெட்டும் தனியாக பிரெட் இந்த மாதிரி தான் வந்து வைப்போம். ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து காளான் வச்சு ஆம்லெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் கொஞ்சமா, சரிங்களா. அதில் வந்து வெங்காயம் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தக்காளியும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவைனாலும் போட்டுக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காளானை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லைட்டா வந்து வதக்கி விட்டா கொஞ்சம் நீர் அதிலே ஈர்த்து வரும். ஸோ ஏன்னா அதிக அளவு தேவைப்படாது. அதுக்கப்புறமா மிளகாய் தூள் வந்து வெறும் மிளகாய் தூளும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து கோட் பண்ணிக்கிறேன். நல்லா லைட்டாக வதங்கிரும். அதுக்கப்புறமா வந்து முட்டை வந்து உப்பு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை வந்து சமப்படுத்திட்டு நம்ம வந்து முட்டையை இந்த மாதிரி ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து நமக்கு வந்து அப்படியே ஆம்லெட் மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த பேன் ரொம்ப நாளா வந்து ட்ரை யூஸ் மாதிரி பண்ணியாச்சா, ஸோ அதனால வந்து வரல. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா பொரியல் மாதிரியே ஆக்கிட்டேன். நம்ம ஆம்லெட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேற ஏதாவது தவால கரெக்டா போட்டீங்கன்னா சூப்பரா வந்துடும், சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளவு ஆயில் கம்மியா யூஸ் பண்ணிருக்கோன்ட்டு நல்லா பொரியல் மாதிரி பண்ணிட்டு அதுல வந்து கொத்தமல்லி தலை தூவி அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. அதை அப்படியே ஒரு பவுல்ல மாத்திட்டேன். ஒரு பாக்கெட் காளான் அதுக்கப்புறம் 2 முட்டை வந்து சேர்த்திருக்கேன். நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க. இது வந்து நைட் டின்னருக்கோ இல்ல காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதான் சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உங்கள்கிட்ட போய் சொல்லுவேன். அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இவர் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இவர் வந்து குளிக்காம வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எடுக்கும்போது டக்குன்னு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு கொய்யாக்கா தாங்க கட் பண்ணி சாப்பிட்றேன். நல்லா சகப்பு கொய்யாக்கா மாதிரி இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. கொய்யாக்காலாம் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எப்பவும் 11 மணி போல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு போய் அப்புறம் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் நேற்று வந்து போடலை இல்லையா மிஷினில், ஸோ அதெல்லாமே எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் போட்டு விட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சேர்ந்துரும் சொல்லிட்டு அதை வந்து போட்டு விட்டு வந்தேன் நான் மாடியில் இருக்க ரூமில். அதை வந்து அந்த துணி வந்து மாட்டிக்கிச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒலை வச்சு விடுறதுக்கு தான் அரிசியை களைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் சேர்த்து இங்கிட்டு வந்து அதில் குக்கர் விசில் விடுறதுக்காக வச்சுட்டேன் நான் சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு சைட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோறு வந்து டக்குன்னு வெந்துருன்னு சொல்லுவேன், இந்த சோறு டக்குன்னு வெந்துருச்சு. ஸோ அதை வந்து அப்படியே கையோட வடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இங்கிட்டு வடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாம்பாரை வந்து தாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சூடு பண்ணிட்டு கடுகு சீரகம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துச்சு எப்பவும் போல் உப்பு சேர்த்து வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே வந்து ஒன்பாட்டா பருப்போடைய தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு தாளிப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் வந்து அதில் குழஞ்சு கூழ்குள்ளா ஓடிடும் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணலான்ட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் நல்லா வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு முருங்கைக்காயும் கட் பண்ணி சேர்த்து ஒரு வதக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுல மாங்காய் சேர்த்தா நல்லா இருக்கும், மாங்காய் கிடைக்கலங்க. ஸோ அதனால புளி எப்பவுமே கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அதனால சாம்பாருக்கு அங்கிட்டு காய் வதக்கிட்டு இருந்துச்சுங்க. சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம், ஸோ அதை வந்து சுக்கா மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த சிக்கன் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு எப்போ வந்து வெறும் மிளகாய் தூள் மட்டும் வந்து சேர்த்துருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து
அந்த சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டேன் நான். ஸோ இதிலே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வரணும். ஸோ சிம்பிள் சுக்கா ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா சுருள சுருள வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சரி இந்த சைடு நல்லா கத்திரிக்காய் முருங்கெல்லாம் வதங்கிருச்சு. சரின்னு சாம்பார் தூள் இருந்தது அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு நான் வந்து பருப்பு வேக வச்சேன் இல்லையா குக்கரில், சூப்பராக ரெடியாக இருந்தது. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தில் எதுவும் சாம்பார் தூள் டேரெக்டாக மட்டும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து இதில் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றினோம்னா தாங்க எங்களுக்குலாம் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா வச்சுக்கோங்க, இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பாருக்குனே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்களா. அதை அங்கிட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே சிக்கன் நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துட்டு இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கிட்டு சாம்பாரும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசி கொத்தமல்லி தலை தூவி அதை வந்து அப்படியே இறக்கி வச்சிடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து சீரகம், சோம்பு, மிளகு, மல்லிலாம் வந்து உங்களோட ஃப்ளேவருக்கு ஏத்தாப்புல காரத்துக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு பொடிப்பிட்டு இங்கிட்டு சிக்கன் சுக்கா சூப்பராக வந்து பெரட்டி விட்டுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா சுருள எடுத்துக்கணும். கடைசியா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு அப்படியே சுருள எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடும். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பண்ண மாதிரி தான் இருக்கும், டேஸ்டா இருக்கும் செம்மையா. இந்த மாதிரி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். கடைசியா வந்து கொத்தமல்லி தலை மட்டும் அப்படியே தூவிட்டு அப்படியே கிளறி விட்டோம்னா அல்டிமேட்டா இருக்கும். கொத்தமல்லி தலை தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன், கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கும். கம்மியான ஆயில்ல வந்து செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து முக்கியம். வெயிட் லாஸ்க்கு டேஸ்டியா சாப்பிடணும்னு வச்சீங்கன்னா காரம் வந்து உங்களுக்கு ஏத்தி இறக்கி வந்து பண்ணிக்கோங்க. நாங்க வந்து காரம் நல்லா சாப்பிடுவோம், ஸோ அதனால அப்படி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு அம்மாச்சிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து களி தான் பண்ண போறேன். இதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்புல வச்சு கிண்டிட்டே இருந்தோம்னா நல்லா களி மாதிரி வந்து வருங்க. சூப்பரா ரெடி ஆயிடும் ரவை களி, செம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க. ரவை களி வச்சுட்டு நிறைய சாம்பார் ஊற்றி முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டுட்டு ஒரு வெள்ளரிக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கன் சுக்கா வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்துட்டு சூப்பரா சாப்பிட்டேங்க. செம்மையா இருந்தது டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்பவும் போல பாத்திரத்தெல்லாம் கையோட வந்து கழுவி போட்டுட்டு மதிய நேரத்துல எப்பவும் தூங்கக்கூடாதுங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் துணி மிஷின்ல போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வந்து மாடியில காய போட்டுட்டு தம்பிக்கு இன்னைக்கு வந்து டியூஷன் வந்து சீக்கிரமாவே வச்சுட்டாங்க. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் ஆச்சு இல்லையா, அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு முறுக்கு அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேங்க. அவங்களுக்கு நான் என்னோட ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்ட்ராபெரிக்கு அப்புறமா கொஞ்சமா திராட்சை பழமும் வந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஏன்னா மதியம் நல்லா காரசாரமா சாப்பிட்டுருக்கோம், இந்த நாளா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கு 6:30 மணி ஆயிடுச்சுங்க. 4-5 அந்த சிக்கன் சுக்கா ஒரு வெள்ளரிக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் சாம்பார்ல உள்ள முருங்கை கத்திரிக்காய் இருக்குல்ல அதெல்லாமே அள்ளி வச்சு சூப்பரா டின்னரை வந்து முடிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்குலாம் சாதம், சாம்பார், அப்புறம் சிக்கன் சுக்காலாம் வச்சு கொடுத்து முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சிட்டாச்சு. கடைசியா வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். வெதுவெதுப்பான தண்ணி. 6 to 7 டின்னர் முடிக்கிறோம்னா அதுக்கப்புறம் வந்து வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சுக்கோங்க. ஆனா வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. அப்புறம் காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் பண்ணதுக்கான ஒரு பிரயோஜனமே வந்து இருக்காது. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.